என் இனிய அன்புள்ளங்களே, இதோ நாம் 10/5/24 10th டே ஆஃப் த மேலே இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டியது அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. நாம் செய்ய வேண்டியது பங்கு ஆலயத்தில் உள்ள சிலுவையையோ தூய்மையாக்கி பழுது பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியார் நம்மோடு நம் பயணத்தில் தொடர்கிறார். அன்னை மரியா நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 19 7 8 9. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. நீதிமொழிகள் 9 10 11 12. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம். இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் 16 20 23. உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் நீக்கிவிட முடியாது. இன்றைய மாதாவின் நிகழ்வுகளில் ஒன்று. நாம் நம் அதிசயங்களை நம் வாழ்க்கையில் தினம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இருந்த போதிலும் சிலவற்றை நாம் அறிவோம். ஒரு காலத்தில் ஸ்பெயினில் செழிப்பான பகுதிகளையெல்லாம் இஸ்லாமியர்கள் ரொம்ப அவங்க பக்கம் வசம் பண்ணி ஆக்கிரமித்து கொண்டு எண்ணற்ற கிறிஸ்தவர்களை அவங்களுக்கு அடிமையாக்கி துன்புறுத்தி அவங்கள அடிமைப்படுத்தி வந்தாங்க. இந்த துன்பத்தை சகிக்க முடியாத இஸ்லாமியரின் தீய அறிவுகளை செவிமடுத்து கிறிஸ்தவர்களும் தங்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை மறுத்து இஸ்லாமியரோடு சேர்ந்து கொண்டு, ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலும் ஆதரவுமாக இருக்கும் அன்னை மரியா தன் பிள்ளைகளுக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், தங்களது விசுவாசத்தை இழந்த இஸ்லாமியர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டவர்களை மீட்கவும் திருவுளம் கொண்டார். அது எப்படி நடந்ததுன்னா, மிகப்பெரிய செல்வந்தரும் கிறிஸ்துவின் பக்தி விசுவாசம் கொண்டவருமான பீட்டர் நொலாஸ்கோ என்பவர் இருந்தார். அவர் துன்புறுத்தப்பட்ட அடிமைகளாக வாழ்ந்த கொண்டிருக்கும் கிறிஸ்துவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று நீண்ட நாட்களாக யோசித்து வந்தார். ஒரு நாள் இது குறித்து மிக உருக்கத்துடன் ஜெபித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு அன்னை மரியா ஒரு ஒளியோடும் மகிமையோடும் அவருக்கு தோன்றி, அப்பொழுது நிக்கோலஸிடம், நொலாஸ்கோவிடம், நீ என்னுடைய பெயரால் இஸ்லாமியர் அடிமைத்தனத்தில் துன்புறும் கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக ஒரு துறவற சபை துவங்குவாயாக. அது எனது திருமைந்தனுக்கு மிகவும் பிரியமான செயலாக அமையும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. அதே நேரத்தில் அன்னை மரியா அரக்கோனியா நாட்டில் அரசனாக யாக்கோபுக்கும் பெனபோர் என்னும் ரொமாண்டுக்கும் தான் நொலாஸ்கோவுக்கும் கூறிய துறவற சபை பற்றி அங்கு துவங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் அவர்கள் இருவரும் செய்ய வேண்டும்னு கட்டளை கொடுக்குறாங்க. அவ்வாறு அடிமையாக மக்கள் மீட்பதற்காக ஒரு துறவற சபையானது இன்றைய வரை நீடித்து கொண்டு வருகிறது. இந்த சபையினுடைய விதிமுறைகள் என்னென்னா, துறவையர் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் 3 வார்த்தைப்பாடுகளுடன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து அப்படியே அவர்களை மீண்டும் மீட்க இஸ்லாமியர்கிட்டேருந்து ஜெபித்து அவங்கள துன்பங்களிலிருந்து அவமானங்களிலிருந்து விடுதலையாக்கி, அந்த துறவற சபையில் அன்னை மரியா ஓயாத பரிந்துரையாலும் அருள் பொழிவாலும் இறைவனின் தனி பராமரிப்பாலும் வேகமாக பல நாடுகளில் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த சபை வாயிலாகத்தான் அடிமையிலிருந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் மீட்கப்பட்டு தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியோடு அனுப்பப்பட்டார்கள். மீட்கப்பட பணம் இல்லாத போதும் அந்த சபை துறவியர்கள் அன்னை மரியாவின் பெயரை உச்சரித்த வண்ணம் அடிமைகளை விடுவித்து அவர்களுக்கு பதிலாக இவங்களே அடிமைகள் ஆகி அன்னை மரியா கூப்பு கொடுத்து அவங்கள அந்த துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறாங்க. எனவே இந்த அன்பு என்றைக்குமே நம்மளுக்கு நிறைவாக இருக்கணும்னா சகோதர சகோதரிகளே, அழுகையின் கொடிய அடிமைத்தனத்திலிருந்து துன்புறும் பாவிகள் மேல் நாம் இரக்கம் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக நாம் தினம் ஜெபிப்போம், நல்வழி காட்டுவோம், அவர்களோடு நாம் ஒன்றித்து வாழ முயற்சி செய்வோம். இதோ தினந்தோறும் ஜெபமாலை செய்வோம், குடும்ப ஜெபமாலை, அன்னை மரியாவின் கெபி முன் செய்வோம், நம் கருத்துக்களை அன்னை மரியிடம் ஒப்பு கொடுப்போம், நாமும் பல அதிசயங்களை அன்னை மரியாளிடமிருந்து பெறுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.